தெரியலைங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே, கருப்புன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஐ மீன் அவங்களுக்குள்ளார மட்டும் இருக்கணும், யாருக்கும் எதுவும் ஷோ பண்ணக்கூடாது, எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஸ்பெசிஃபிக்காக ப்ரொடக்டடாக இருக்கணும், அவ்வளோதான். கேர்ள்ஸோட வர்ஜினிட்டி தான் கற்புன்னு சொல்கிறோம். அது ஒரு பாதுகாக்க வேண்டிய விஷயம், அது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். தப்பான இடத்துக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அது வந்து சம்திங் தட் நீட்ஸ் டு பி ட்ரெஷர்ட். கற்புன்னு கொஸ்டின் கேட்டாலே நிறைய பேர் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்வேன். அதனோட இம்பார்ட்டன்ஸும் அவேர்னஸும் இருந்தாலே கண்டிப்பாக ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கும். எப்படி சொல்கிறது, கேர்ள்ஸ் பெண்களுடைய அடையாளம்னு சொல்லலாம் கருப்பு. ஏன்னா எப்படி சொல்கிறது, நாட் ஓன்லி இன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே. பட் தமிழ்நாட்டில் ரொம்ப போற்றப்பட வேண்டிய விஷயம். நம்ம கல்ச்சர் எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுடைய கற்பு அது வந்து ரொம்ப சிறந்தது. இப்போன்னு இல்லை, இப்போ முந்தைய காலத்துலேருந்தே. அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் கற்புன்றது இட்ஸ் சம்திங் லைக் ஒருத்தவங்க இழக்கக்கூடாத விஷயம், ஒரு பொண்ணு இழக்கக்கூடாத விஷயம். பொண்ணுங்களோட பாதுகாப்பு, பொண்ணுங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஜென்ஸுங்கிட்ட, நம்ம உண்மையாக இருக்கிறது. கற்புனா ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு அடையாளம் தான் அது. அது வந்து எப்படி சொல்கிறது, திடீர்னு கேட்குறீங்களே, அதுதான் ஒரு பெண்ணுக்குன்னே உண்டான அடையாளம். பெண்மையை வந்து குறிக்கிறதே கற்பு தான். அது இல்லைன்னா அவங்க பெண்ணுன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அது இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் இந்தியன் கல்ச்சராக இருக்குது. அது ஒரு விஷயம் இல்லைன்னா இந்நேரம் எல்லாமே எவ்வளோ மாறிடுச்சு. பேசிக் திங்ஸ் கூட இன்னும் மாறாமல் இருக்கிறதுக்கு ரீசன் அது ஒன்று தான். ஒரு பொண்ணோட முக்கியமான லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, கற்பு அப்படின்றது இட்ஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு கேரி ஆர் செல்ஃப், ஹவு குட் வி ஆர் இன் த சென்ஸ் எப்படி நம்மளாவே வச்சுக்கிறோம், அதுதான் கற்புனா. இட்ஸ் என்ன சொல்கிறது, அது அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஒன்று, அதை காப்பாற்றிக்கணும். அது கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது புனிதமாக நான் நினைக்கிறேன். அது இல்லாதவங்க வந்து அது இல்லாமல் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று கேர்ள்ஸ் லைஃபுக்கு. ஸோ எல்லாருமே வந்து அதை கடைப்பிடிங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கணும்னு நினைக்கிறேன், கேர்ள்ஸ் எல்லாருமே. கற்பனா என்ன சொல்லலான்னா, இட் இஸ் அ பியூர். இந்த களவாடுறது, ரேப் பண்ணுறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் அ பியூர். அது வந்து ஒரு தெய்வீகம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் கற்புன்றது. இட் இஸ் அ போல்டு, இது யுனிக்னு சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயந்தான். ஒரு பெண்ணை வந்து யுனிக்காக காமிக்கிறது தான் வந்து கற்புன்னு சொல்லணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப புனிதமான விஷயம். அதை கண்டிப்பாக எல்லோரும் காப்பாற்றணும். ரொம்ப இந்த ஜென்ரேஷனை வந்து அது வந்து ஒரு சாதாரணமாக விஷயமாக கன்சிடர் பண்ணுறாங்க. லைக் இப்போ நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய புக்ஸ் இங்கிலீஷ் புக்ஸ், இந்தியன் ரைட்டர்ஸ் எழுதுகிற இங்கிலீஷ் புக்கில் வெர்ஜினிட்டியை லாஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி நிறைய புக்ஸ் வந்து மாடரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எழுதுறது வந்து ஆக்சுவலாக தப்புன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஆஸ் பியூர் அஸ் அ மதர்ஸ் லவ். அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம கடமை. கற்புனா என்னங்க, ஃபிசிக்கலி பார்த்தா அது வேறு மீனிங் வரும். மென்டலி அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஃபாரின் கல்ச்சர் மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. தமிழில் கற்புன்றது, தமிழோ இந்தியாவிலேயோ கற்புன்றது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன். அது காமன். இட்ஸ் லைக் நினைக்காதீங்க, காமன். இது பெருசாக இது இல்லைனா அப்படின்னு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வேணாமே, எதுக்கு அதை போய் பேச நினச்சிட்டு. பசங்களுக்கும் இருக்குது, பொண்ணுங்களும் இருக்குது, அவ்வளோதான். ஃபிசிக்கலி பாதிக்கப்படுறது பெண்களாக இருந்தாலும் இட்ஸ் காமன் ஃபார் போத் ஆஃப் தம். ஒரு பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியது அது. அப்புறம் சொல்லப்போனால் மேரேஜ்க்கு அப்புறம் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து பிஃபோர் தட் அம்மா அப்பா கொடுக்குற சீதனத்தை விட ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். லிமிட்டேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும், மற்றபடி முடியாது. சாரிங்க.